பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, நமக்கு வந்து அதிகபட்சமாக எவ்வளோ லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு கீழே ஒர்க் ஆகக்கூடிய என்பிஎஃப்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லோன், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் அப் லோன். ஸோ லெவல் அப் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் உங்களால் வந்து இந்த லோனை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த லோனை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபையோ வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லெவல் அப் லோனை வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் தான் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதிகபட்ச லோன் அமௌண்ட்டே வந்து 5000 தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுப்பாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும், எனக்கு நல்ல சேலரி வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கேஷ் லோனை பொறுத்தவரையிலும் 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அப் லோனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை நீங்கள் எடுக்காமல் விடும்போது கேன்சல் ஆகும். அப்போ மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது அப்போ நீங்கள் இந்த லோனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வராது, அந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கேஷ் லோனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமே 12 மாதம் தான், அதுக்கு மேலே வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 48% வரைக்கும். அதே மாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான், 6% வரைக்கும் பிடிக்கிறாங்க. மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே அதிகம், அநியாயம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஷ் லோன் அப்படிங்கிற இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். நமக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கக்கூடிய லோனை உங்களால் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்துட்டு கேஷ் லோனை ட்ரை பண்ணுறது என்ன பொறுத்தவரையிலும் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லெவல் அப் லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ, இது அமௌண்ட்டே வந்து லோன் அமௌண்ட் கம்மிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராசஸிங் ஃபீயும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே இது வந்து நீங்கள் கேஷ் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 50,000க்கு மேலே கிடைக்கும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான பணத்தை வட்டியாகவே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லோன் எடுக்கிறத என்ன பொறுத்தவரையிலும் இந்த லோன் வந்து ஒர்த்து கிடையாது. லெவல் அப் லோன் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு சின்னதாக தான் வட்டி, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ வரும்போது உங்களுக்கு அது வந்து பெருசாக வந்து தெரியாது. நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வட்டி வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் இதில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே கொடுத்துருக்கிற அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரோல் பட்டனை வேரி பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் லெவல் அப் லோனை வந்து செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ நான் 1 லட்ச ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் மினிமம் வந்து 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மந்த் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,407 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதே இது வந்து ஒரு 6 மாதம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து 19,451 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த லோனை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பர்சனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. இதில் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணணும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் சேலரிடை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சேலரிட்னா நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாயா இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஃப்ரீலான்சரானு கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த இது வந்து இயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து எந்த மாதிரியான கம்பெனின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டிங் நீங்கள் வந்து அட்மினாக இருக்கலாம், இல்லை மேனேஜராக இருக்கலாம். ஸோ அதில் வந்து இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதில் அதரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் அதில் வந்து என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத இதில் மேனுவலாக என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது நம்மளோட சேலரி வந்து கேட்குறாங்க. பர் மந்த்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ சேலரி வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மாதத்துக்கு தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சேலரி வந்து எந்த டேட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இன்கம் வந்துட்டு உங்களுக்கு பேங்க்கில் வந்து கிரெடிட்டட் ஆகுமா, இல்லை செக்காக கொடுப்பாங்களா, இல்லை கேஷாக கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பேங்க்குக்கு கிரெடிட்டட் ஆகும், அதனால் நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஓகேவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லோன் ப்ராடக்ட் வெல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகுதா ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகுது, அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் மீ அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப்டரில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு வந்து அப்ரூவ்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 44,000 தான் எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் மந்த் நான் வந்து இதில் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 lakh rupees இதில் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ அதை உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44,000 அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த 44,000 எடுக்கிறது ஒர்த்தா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க, எவ்வளோ ப்ராசஸிங் வந்து பிடிக்கிறாங்க, இதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் அமௌண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்துட்டு 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் இதில் வந்து லோன் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து 44,000 ரூபாய் நம்ம வந்து லோன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9,020 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 48% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த லோனோட ஆக்கமே அதுதான். ஸோ அதனால தான் வந்து இதில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எப்போவுமே இதில் லோன் எடுக்கும்போது லெவல் அப் லோன் வந்து எடுங்க. அதிகபட்சமாக 5,000க்கு கீழே வந்து லோன் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 5,000க்கு மேலே லோன் எடுத்தீங்க அப்படின்னா வட்டி வந்து ரொம்ப அநியாய வட்டி தான். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.01% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ 12 மாதத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன்ல இதில் வந்து 48% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 48% நமக்கு வந்து இப்போ வந்து அப்ளிகபிள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அநியாய வட்டியை தான் நம்ம தலையில் வந்து தள்ளுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்லியிருந்தேன் எப்போவுமே கேஷ் லோன் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் அமௌண்ட் வந்து 44,000 ரூபாய் நமக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,352 ரூபாய் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லோன் ஆப்லலாம் நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து போய் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 44,000 ரூபாயிலேருந்து 3,352 ரூபாய் கழிச்சு போக பேலன்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கழிக்காம நீங்கள் வந்து எவ்வளோ லோன் அப்ளை பண்ணீங்களோ இந்த லோன் அமௌண்ட் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டோட சேர்த்துருவாங்க. அதாவது நீங்கள் 44,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட், அதாவது டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து 44,000 இருக்காது, 47,352 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் லோன் அமௌண்ட். ஸோ நம்மளோட ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்துறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து 47,352 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட்டும் வந்து அதிகமாகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம 9,020 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து 6 மாதத்துக்கு நம்ம இஎம்ஐ வந்து பே பண்ணும்போது
பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 54,120 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய் மட்டும்தான் நம்ம வந்து லோனாக வந்து எடுக்கிறோம். ஆனால் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 54,120 ரூபா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நான் கழிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 44,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம், நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது 54,120 ரூபா. அப்போ நம்ம வந்துட்டு 6 மாதத்துக்கு வட்டியாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,120 ரூபா. இந்த 10,120 ரூபா அப்படிங்கிறது வந்து வட்டி மட்டும் கிடையாது, அந்த ப்ராசஸிங் ஃபீ ஒரு 3,500 சில்லற நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம்ல, அதையும் சேர்த்து தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோன் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் லோன் எடுக்கும்போது அதாவது வெறும் 44,000 ரூபாய் வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு வட்டி மட்டும் 10,120 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோன் ஆப்பில் லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து இன்னும் பத்தாது, இன்னுமே எனக்கு வந்து அதிகமாக லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா அப்கிரேட் மை லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியும் உங்களோட அந்த இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஓடிபியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓடிபி மூலமாக பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து அப்லோட் ஸ்டேட்மெண்ட் வைவ் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் நம்பர் நம்மளோட பேங்க்கில் வந்து லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு லோனை வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். என்னோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ லோன் நமக்கு ஃபைனல் அப்ரூவ் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக வெரிஃபைட் ஆயிடுச்சு. வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அதையும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஃபைனலாக நமக்கு வந்து எவ்வளோ அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல 44,000 ரூபாய் லோனு, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷனை போய் செக் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க பேருங்க, விஐபி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல, விஐபி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஐபி ஒன்லிக்கு தான் வந்துட்டு இந்த 1 லேக் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் 44,000 ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 லேக் வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 1 லேக் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வட்டி எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனலாக அப்ரூவ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 லேக் லோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் அவங்க வந்து இஎம்ஐ டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,431 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐ மட்டும் நம்ம பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் டைம் வந்து கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி நான் அந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இஎம்ஐ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணுமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிற இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து லோன் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிக்கிறாங்களா, அது எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,000க்கு 3,500 சில்லரை வந்து பிடிச்சாங்க. பட் 1 லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,619 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுற இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆயிரும். 1 லேக் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபாய் லோனும் அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அந்த ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1 லட்சத்தில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த 7,619 ரூபாய் அப்படிங்கிறத 1 லட்ச ரூபாய் கூட நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,720
1,07,619 ரூபா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆயிரும். உங்களோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 1,07,619 ரூபா நீங்கள் வந்து லோனாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 11,431 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு 11,431 ரூபா பே பண்ணுறோம். 12 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டோட்டலாக பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,37,172 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா. ஸோ இதில் வந்து 1 லட்ச ரூபாயை நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ 1 லட்ச ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,172 ரூபா வட்டியாகவே வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனோட ஒரிஜினல் டீட்டெயில். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எடுக்கிறது ஒர்த்து அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்தவரையிலும் இந்த லோன் எடுக்கிறது வந்து ஒர்த்து கிடையாது. வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாய வட்டி தான். ஒரு எமர்ஜென்சிக்கு வேணால் சின்ன லோனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5,000 6,000 இல்லை 10,000க்கு உள்ள உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா வேணால் இந்த லோன் ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 48% கிட்ட சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 4% அப்படிங்கிறதும் ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணி பாருங்கள். 4 இன்று 12 போட்டிங்க அப்படின்னா 48% வந்து உங்களுக்கு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. நீங்கள் ஒரு மாதம் அதாவது ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ பே பண்ணது பண்ணும்போது நீங்கள் வந்து வட்டி மட்டும் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,368 ரூபா பே பண்ணுறீங்க. உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் வெறும் 5,063 ரூபா மட்டும்தான் வந்து கழியும். செகண்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அதிகமாக கழியுது. வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4,180 ரூபா வந்து உங்களுக்கு வட்டி வந்து பே பண்ணுறீங்க. தேர்ட் மந்த் வந்து 3,885 ரூபா வட்டி. 4வது மாதத்தில் வந்து 3,462 ரூபா வட்டி. போக போக வட்டி வந்து இப்படி கம்மியாகிட்டே போகும். ஏன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகும் போது வட்டி வந்து கம்மியாகும். 5வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3,252 ரூபா வட்டி வந்து பே பண்ணுறீங்க. 11வது மாதத்தில் வெறும் 991 ரூபா வட்டி பே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 12வது மாதத்தில் வந்து இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 15,300 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து 14,700 ரூபா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, வட்டி மட்டும் 599 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ண முடியும், எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்லன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அநியாய வட்டி தான். ஸோ இதை விட பெட்டரான வட்டியில் வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நாவியில் ட்ரை பண்ணலாம், பேடிஎம்மில் ட்ரை பண்ணலாம், நைராவில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான லோன் ஆப்ஸில் வந்து லோன் எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமான வட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.